வணக்கம். சிம்பிளான பச்சை மிளகாய் தக்காளி சட்னி சூடான இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான பச்சை மிளகாய் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழம் வரட்டும். அதையோடவும் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது மொத்தம் பச்சை மிளகாய் சட்னினால் பச்சை மிளகாய் மட்டும் தான் போடணும். சிம்பிளான சட்னி டேஸ்ட்டு அதுதான் இருக்கும். இதில் ஒரு 3 தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் நமக்கு சட்னி. தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு சேர வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு கூட போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வருவோம். இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நான் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் வெங்காய சட்னி. இது 4 பொருள் தாங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, தக்காளி. சூப்பராக இருக்கும் சட்னி. இங்கே இட்லி கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான சட்னியை செய்யுங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி ரெடி. இன்னொரு சிம்பிளான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.